ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனா ஸ்வீட் ஆர்ட் படத்துலேருந்து வந்துட்டு கதவை திறந்த இந்த பாடலோட வந்துட்டு வீடியோ சாங் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு அந்த படமும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ என்னோட படத்தை பற்றி என்னோட ரிவ்யூ எல்லாமே வந்துட்டு நான் ரிவ்யூ வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபிலிம் கண்டிப்பாக சொல்லலாம். காமெடி இருக்கு, எமோஷனல் இருக்கு, லைக் வந்துட்டு ஃபேமிலி எமோஷன் இருக்கு, ஒரு கப்பல்ஸ்குள்ள ஒரு எமோஷன் இருக்கு. ஓகேவா, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த பற்றிலாம் பேசியிருப்பாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு 2K கிட்ஸ் கூட வந்துட்டு நிறைய ரிலேட் ஆகும். ஸோ எனக்கும் ரிலேட் ஆகும், சூப்பராக இருக்கும். நான் எல்லாமே ரிவ்யூ ஷேர் பண்ணிப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கதவை திறந்தா இது வந்துட்டு இந்த ஆல்பம்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் லிரிக்கல் வீடியோ வரும்போது நான் செம்ம எக்ஸைட்டட் ஆனேன். கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு மதன் கார்கி ரிலிக்ஸ்ல யுவன் சங்கர் ராஜா அவரோட வாய்ஸ்ல வந்த ஒரு சாங்கு உண்மையிலேயே வந்துட்டு ட்ரக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்பே வந்துட்டு நான் செம்மையா விழுந்துட்டேன் அந்த சாங்ல. சரிங்களா, அந்த சாங்ல செம்மையா நான் ஃபால் இன் லவ் ஆயிட்டேன். இந்த ரிலிக்கல் வீடியோ கதவை திறந்த ரிலிக்கல் வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். நான் கீழே ஒரிஜினல் அது லிங்கை நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல நான் என்னோட பியூரான ரியாக்ஷன், ஃப்ரெஷ் ரியாக்ஷன் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். எவ்வளவு ரசிச்சிருப்பேன் அந்த சாங்கை. ரிலிக்ஸ்லாம் வந்துட்டு அல்டிமேட், அவ்வளவு ரிலேட் பண்ணிக்கலாம், அவ்வளவு உருகி எழுதுற மாதிரி இருக்கும்ங்க ரிலிக்ஸ்லாம். ஓகேவா, புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ தப்பா எதுவும் இல்லை. லைக் வந்துட்டு உங்க பொண்ணை பத்தி, உங்க ஆளை பத்தி பாடுறதுக்கு அந்த ரிலிக்ஸ்லாம் வாவ், வெரி மெல்டிங்கான ஒரு ரிலிக்ஸ். அதுவும் யுவன் சங்கர் ராஜாலாம் அந்த சாங்கோட வைப் டியூன்லாம் வந்துட்டு இப்ப சொன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அந்த சாங். லிட்டரலி ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும், கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அதோட வீடியோ சாங் வந்திருக்கு. வீடியோ சாங் நான் பார்க்கும் போது வந்துட்டு எனக்கு என்ன லைக் வந்துட்டு நல்ல பாட்டுக்கெல்லாம் அந்த பாடலுக்கு வந்துட்டு எதுவுமே ரிலிக்ஸ் வீடியோ சாங் வந்துட்டு லைக் வந்துட்டு செட் ஆகாது, சிங்க் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த சாங்கும் இருந்துச்சு. ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் கலர்ஃபுல்லா, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, லவ்லியா இருந்துச்சுன்னு சொல்லலாம், டீசெண்டா இருந்துச்சு. மற்றபடி இந்த சாங்கு கெடுக்காம இருந்தாங்க படத்துல. ஸோ நல்ல ஃபுல் பாட்டும் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வாங்க, யாரெல்லாம் வந்துட்டு கதவை திறந்த சாங் கேட்கலையோ வந்துட்டு என்னோட ரிலிக்கல் வீடியோ வந்துட்டு நீங்க பார்த்து நீங்க கேளுங்க, என் கூட வைப் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த சாங் ரொம்ப பிடிக்குமோ இப்போ என் கூட சேர்ந்து பாருங்க. சரிங்களா, ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. இந்த சாங்கை கண்டிப்பா இயர்ஃபோன் போட்டு கேளுங்க. நல்லா அந்த வைபு, அந்த டியூன்ல செம்மையா இருக்கும். ஸோ ரிலிக்கல் வீடியோல இந்த ஒரு செட்டா போறோம்ல, நான் இந்த படத்துலயும் வந்தப்ப எனக்கு செம்ம எக்ஸைட்டட் ஆயிட்டேன். நல்லா இருக்கு. ரெண்டு பேர் கப்பல், ரெண்டு பேரும் அந்த பேர் செம்ம கனெக்டா இருக்குங்க. அவ்வளவு கியூட்டா இருக்கு. ரியோவும் அந்த ஃபீமேல் கேரக்டரும் அவ்வளவு நல்லா இருக்கு. நிழலை நிழலால் எரி நீ எரி, குழலை குழலை வரி நீ வரி, இதழை இதழால் அறி நீ அறி, முத்தம் பூக்கும் முன்னாலே திகிலாய் தொகிலை உரி நீ உரி, உரியா பரிசாய் பிரி நீ பிரி, விடியால் எந்த மேனில் பூப்பறி கையால் தீண்டு பின்னாலே. திறந்தாயே நுழைந்தேன் பாயும் காற்றாக, உயிரை திறந்தாயே வெடித்தேன் சீரும் ஊற்றாக. சொல்வாயா எது தீண்ட அச்சம் உண்டோ, முதலில் அங்கே செல்வாயா. மார்பில் ஓர் விரல் வைத்தாலே தலையில் பாயுது மின்சாரம், கூஸ்பம்ப் போஷனுங்க. ஒரு நொடி வைத்தாலே ஊரல் கசியுது கண்ணோரம். மயிரை விரலால் பிடி நீ பிடி, உயிரை இதழால் குடி நீ குடி, உடலை நகத்தால் கடி நீ கடி, ரத்தம் கொஞ்சம் தூரட்டும். பொழியும் நெருப்பில் குளி நீ குளி, கொதித்தால் மழையை தெளி நீ தெளி, கிழியாய் எதையும் கிழி நீ கிழி, விண்ணே என் மொழியேறட்டும். அதற்குள் முடிக்காதே, முடித்தால் உலகம் இயங்காதே, முழுதும் குடி
குடித்தாலும் உடலின் தாகம் அடங்காது. கதவை திறந்தாயே நுழைந்தேன் பாயும் காற்றாக. உயிரை திறந்தாயே வெடித்தேன் சீரும் ஊற்றாக. செம்ம சாங்ல. ஆனா அந்த கடைசி போர்ஷனை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த சாங்கை பத்தி வேற என்ன சொல்லுறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த மாண்டாஜ் கூட எனக்கு வந்துட்டு படம் வெளியானப்ப பார்த்தப்போ வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு மாண்டாஜா எடுத்துருக்காங்கன்னு. இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்குங்க. இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்கே. இந்த அவங்க போட்ட காஸ்டியூமா இருக்கட்டும், இந்த படத்தை ஒரு வாட்டி தான் போய் பார்த்தேன். இந்த போட்ட காஸ்டியூமா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, அதை தான் சொல்ல மறந்துடுறேன் முதல்ல வீடியோக்கு முன்னாடி. அவங்க அந்த 2 பர்சனுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு என்ன சொல்றது, அந்த அந்த லவ் தெரியுமா, அவ்வளவு கனெக்டா இருக்கு. சரிங்களா? அவங்க ரொமான்ஸ் பண்றது, கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்றது, அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் அவ்வளவு மேபி அதோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. இப்ப வேற பொண்ணை கூப்பிட்டு நடிக்க சொல்லுங்க, இதுதான் உங்க ஆளுன்னா கண்டிப்பா யாருனாலும் முடியாது. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், அது ப்ராக்டிஸ் வேணும். அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அது அவங்க ஆள் தான், அந்த கேரக்டர் வந்துட்டு அவங்க ஆள் தான் அப்படின்னு வந்துட்டு அவங்க மாத்திக்கணும். இவ்வளவு ப்ராசஸ். நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு இவன் குடிச்சு வச்சோம்ப்பா, கல்யாணம் பண்ணவன் நல்லா எந்த பொண்ணு நல்லா தெளிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணா. பட் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்து நடிக்க முடியாது. பட் ஆக்டிங்னு வரும்போது நம்ம அதுல வந்துட்டு ஃபோக்கஸ்டா, அதுக்கு ஆனஸ்டா இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயம்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் பண்ணாதான் அந்த கேரக்டருக்கு நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும். அப்பதான் வந்துட்டு அந்த படத்துக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பெரிய சல்யூட் மேன். சரிங்களா? அவங்க ஆள் கூட ரொமான்ஸ் பண்ணலாம். பட் ஸ்கிரீன்ல ஒரு நடிக்கிறதுக்கு ஆக்டிங், சினிமாக்குன்னு ரொமான்ஸ் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸோ கண்டிப்பா நான் பெட்டரா பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இந்த சாங்கோட ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மத்த நான் வீடியோ ரியாக்ட் பண்ணியிருப்பேன் இந்த படத்தை சார்ந்து, அதையும் நான் லிங்க்லாம் வந்துட்டு கீழே கொடுக்குறேன், மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. டைம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட முடிச்சிடறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.